श्रीमते रामानुजाय नमः। जय जय श्री सुदर्शन, जय जय श्री सुदर्शन. எம்பெருமான் ஆயுதங்களிலே மிகவும் முக்கியமான ஆயுதமாக அக்ரேசன் என்று சொல்லக்கூடியதான சக்கரத்தாழ்வாருடைய திருவருளாலே உங்களது இல்லமானது நற்பொலிவு பெற்று நல்ல பாக்கியங்களையும் நற்செல்வங்களையும் பெற வேண்டும் என்றுதான் இங்கே குரநாராயணஜீயர் வேண்டி விரும்பி பிரார்த்திக்கிறார். இன்றைய தினம் பிரார்த்தனையானது என்ன என்று கேட்டால், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் எடுக்கும் பொழுது ஏதோ ஒரு இடைஞ்சல் வருவதற்கு பாபக்கூட்டங்கள் என்பது மிகவும் முக்கியம். அந்த பாபக்கூட்டங்கள் நம்மளை அந்த செயலை செய்ய விடாமல் தடுத்துவிடும். அது எந்த மாதிரியாக தடுக்கும் என்று கேட்டாக்க, இது நம்முடைய சேம்பேரித்தனம், நம்முடைய ஆலசியம், நம்முடைய அலட்சியம் போன்றதான இவைகளோடு கூட நம்முடைய காரியங்களை எல்லாம் கெடுத்துவிடும். இவைகள் நம்மிடம் அண்டாமல் இருக்கட்டும் என்பதைத்தான் இங்கே பிரார்த்திக்கிறார்னு சொன்னார். க்ஷிப்த்வா நேசக்யனே பத்யசாட்டீமிவ ஜலதகடாம் ஜிஷ்ணுகோதண்டசித்ரம் தாராபுஞ்சம் பிரசூனாஞ்சலிமிவ விபுலே வ்யமரங்கே விகீர்யாம் நிர்வேதக்லானி சிந்தா பரபிருதி பரவசானந்தரா தானவேந்திரானி நிருத்யன்னானாலயாಢ்யம் நடயிவ தனுதாம் சர்ம சக்கரப்பிரதிர்வஹா. சக்கரப்பிரதிர்வஹா என்று சொல்லக்கூடியதான பெயரை உடைய சுதர்சன பகவானுடைய திருவருளாலே நீங்கள் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிற்கும் ஏற்படக்கூடியதான இடைஞ்சல்கள் எல்லாம் எந்த மாதிரி இருக்குமாம் என்று கேட்டால், துக்கம், வாட்டம். அதாவது துக்கம், எப்பொழுது பார்த்தாலும் ஏதோ ஒரு காரியத்தை எடுத்தோம்னு சொன்னால் எதுக்காக எடுக்கணும், அதை எதுக்காக பண்ணணும் என்பதாக, இதை எதை பண்ணினா என்ன லாபம், இப்படியே நம்மளை எடுத்து எவ்வளவுதான் ஒரு மனோல்லாசம் இல்லாமல் செய்யக்கூடியதான துக்கம், வாட்டம், செஞ்ச காரியத்தை குறுக்க விட்டு விடுறது, இந்த மாதிரியான இருக்கக்கூடிய அந்த துக்கத்தை எல்லாம் உங்களை போக்கி உங்களுக்கு மனோல்லாசத்தை ஏற்படுத்தி உங்களுடைய காரியங்களில் எல்லாம் நல்லவிதமான வெற்றியை தரக்கூடியதாக இந்த காரியம் இன்றைய தினம் அமையட்டும் என்பதைத்தான் இங்கே சுதர்சன பகவான் மூலமாக நமக்காக பிரார்த்திக்கிறாராம். க்ஷிப்த்வானே பத்யசாட்டீமிவ ஜலதகடம் ஜிஷ்ணுகோதண்டசித்ரம் தாராபுஞ்சம் பிரசூனாஞ்சலிமிவ விபுலே வ்யமரங்கே விகீர்யாம் நிர்வேதக்லானி சிந்தா பிரபிருதி பரவசானந்தரா தானவேந்திரான் நிருத்யன்னானாலயாಢ்யம் நடயிவ தனுதாம் சர்ம சக்கரப்பிரதிர்வஹா. சக்கரம் என்று சர்மா, சக்கரம் என்று பெயரை உடைய இந்த சுதர்சன பகவானுடைய பரிபூர்ணமான திருவருளாலே உங்களுடைய துக்கம், மனோவாட்டம் போன்றவைகள் எல்லாம் விலகி நீங்கள் எப்பொழுதும் நற்காரியங்களையே சிந்தனையாக கொண்டு அவனுடைய பரிபூர்ணமான திருவருளாலே நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய நற்காரியங்கள் எல்லாம் நல்லவிதமாக அமைந்து எம்பெருமானுடைய பரிபூர்ணமான திருவருளும் பிராட்டியாருடைய பரிபூர்ணமான திருவருளும் பெற்று வானத்தில் உள்ளீர் வலியில் உள்ளீரேல் என்று சொல்லக்கூடியதான நட்சத்திர கூட்டங்கள் போல் உங்களுடைய முகமும் பிரகாசமாக இருந்து நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதைத்தான் இங்கே வேண்டி விரும்பி பிரார்த்திக்கிறாராம். இந்த சுதர்சன பகவானுடைய பிரார்த்தனை என்பது மனோல்லாசத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதுதான் இங்கே சக்கரத்தாழ்வாருடைய வைபவம்னு சொல்கிறார். இந்த சுதர்சன பகவானை நாம் நினைத்தோமே ஆகில் போருமாம், அந்த காரியமானது நிச்சயம் வெற்றி பெறும். அதோடு கூட மனதிற்கு புத்துணர்ச்சி தரக்கூடியவர். ஏதோ ஒரு காரணவசாத்து நாம் ஏதோ அலட்சியமாக உட்கார்ந்துருக்கோம் அல்லது ஏதோ ஒரு வாட்டத்தில் இருக்கோம்னு சொன்னாக்க, இந்த எம்பெருமானை சக்கரத்தாழ்வாரை நினைச்சுட்டோம்னு சொன்னாக்க வாட்டம், துக்கம் முதலியவைகள் எல்லாம் இங்கே விலகி
நம்முடைய மனதிற்கு புத்துணர்ச்சி அளித்து சுதர்சன பகவான் நம்மை ரட்சிப்பார். நம்முடைய காரியங்களை எல்லாம் இந்த தோத்திரத்தை சொல்றதுனால மிகவும் பாக்கியசாலிகளாக ஆக்கி சமஸ்த காரியங்களையும் ஜெயம் பெறச் செய்வார். அதனால தான் கடைசி வரியில் சொல்றச்சே நிருத்யன்னானாலயாட்யம் நடைவ தனுதாம் சர்ம சக்கர பிரதிர்வகா. நம் மூல் நாட்டியமாக ஆடி நமக்கு மனோல்லாசத்தை கிளப்பி நல்லவிதமான பாக்கியத்தை பெற்றுத் தருவார் சுதர்சன ஆழ்வான். இந்த தோத்திரத்தை சொல்வோமாக, நற்பயன் பெறுவோமாக. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.